பொதுவா வந்துட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க, இது உண்மையா இல்ல எப்படின்னு தெரியல. நமக்கு கடன் நெறைய இருந்துச்சுன்னா, நமக்கு வேற மாரி வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த கடன் மூலமா போயிடும்ன்றாங்களே சார். இல்ல அது உண்டுதாங்க அது. நாங்களே என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு இந்த நேரம் சரியில்லையா? இந்த நேரத்துல ஒரு பூமியில இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதிலிருந்து ஒரு கடன் வாங்குங்கன்னு சொல்லுவோம். ஓ! அது கரெக்ட் தான். இல்லன்னுலாம் சொல்ல வரல. அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பரிகாரம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ வாழ்றதுக்கு இப்ப நீங்க அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஆசையினால நிறைய பேர் கடன்ல சிக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. இத தாண்டி ஆசை மட்டுமே கிடையாது. தவறான யோசனையும் சொல்லலாம். அதுதான். அவங்க அந்த நேரத்துல சரியா யோசிக்காம முடிவு எடுக்கிறது. அவசரப்பட்டு பிளான் கரெக்ட். ஏதாவது ஒரு விஷயம் அதுதான் நான் முன்னாடியே ஒரு பதிவுல சொன்னேன். எது செய்ய நினைச்சாலும் ஒரு முறைக்கு 10 முறை யோசிங்க. இல்ல ஒரு நாளே முடிவெடுக்க வேண்டாம், ஒரு வாரம் கூட முடிவெடுத்துங்கன்னு சொல்றேன். உங்களால முடிவெடுக்க முடியாத பட்சத்துல உங்களுக்கு உண்மையான இருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் முடிவை கேட்டுங்கன்ற. சரின்னு ஒரே ஒரு கேள்வி. அதாவது இப்போ நியாயமா பாத்தீங்கன்னா சில பேர் கரெக்டா பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துவாங்க. அவங்க தேவையில்லாத விஷயத்துலலாம் போய் சிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குமே அவங்களோட வாழ்வாதாரத்தை இது பண்றதுக்கு கடன்கள் நிறைய இருக்கும். நிறைய பேரோட டயலாக்னே சொல்லலாம். எவ்வளவு சம்பாரிச்சாலும் அந்த காசு நிக்க மாட்டேங்குது, எல்லாம் போயிட்டே இருக்குன்றாங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? இது கிரகமும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது 10 ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம். 10 கிரகம் 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தாலோ இல்ல 6 கிரகத்துடைய சாரம் வாங்கியிருந்தாலோ 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருன்னு சொல்றோம். அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் வாழ்நாள் முழுவதும் அவங்க கடன் அடைச்சிக்கிட்டே இருக்கணும். சம்பாதிக்கிற காசு கடன் அடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. இதுதாங்க இது எல்லாமே நம்ம காமனாக பேசக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுடைய தனிப்பட்ட அவங்களுடைய ரேகை எடுத்து அவங்களுக்கான ஓலை எடுக்கும் பொழுது எதனால் அவங்களுக்கு இந்த பிறவில இப்படி ஒரு சூழ்நிலையை கடவுள் அமைச்சு கொடுத்துருக்கிறார், ஏன் இந்த கிரகங்கள் இவருக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் அதை நாங்கள் ஆய்வு பண்ணுவோம். அப்போ அவங்க கர்மா என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அதுக்குரிய ஸ்தானத்தை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் நல்லது தான் நடக்கும். ஸோ இந்த பரிகாரத்தை, அதாவது பரிகாரம் ப்ளஸ் நாடி சொல்லக்கூடிய பலன் என்னன்னா, எதுலையுமே தீர்வில்லை அப்படிங்கிறது இல்லை. சொல்கிறோம் இந்த வயசில் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உயிர் சேதம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மகரிஷி சொல்லியிருக்கிறார்? உயிர் சேதம் இருக்குங்கிறத சொன்ன மகரிஷி அந்த உயிரை எப்படி காப்பாற்றலாங்கிறதுக்கான தீர்வும் கொடுத்துட்றாருல்ல.